ஸோ அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்மளுக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் 2 லங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லெஃப்ட் லங் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் லங்கை விட ரொம்பவே லார்ஜாக இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து சைஸ் வைஸ் வந்து ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அமேசிங்கான ஃபேக்ட் தொடர்ந்து அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலனை சொல்கிறதுக்காக ஏதாவது ஜோதிடர் ஷெல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 3ஆம் தேதி 3வது மாதம் 2017ஆம் ஆண்டு மாசி மாதம் 19ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். வண்டி வாகனத்தில் அனுகூலங்கள், மாற்றங்கள், புது முயற்சிகள், பணத்திற்கு தட்டுப்பாடு தீர்வது, எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பண வரவுக்கு உண்டான உத்தரவாதம் கிடைப்பது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், வெளிவட்டார செய்திகள், நன்மைகள், எந்தவித பயணங்களும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும், தொழிலில் நல்ல முன்னேற்றம், சிறப்பான அமைப்பு, புது உக்திகளை புகுத்துவது போன்ற அமைப்புகள், தடைப்பட்டிருந்த பதவி உயர்வு தேடி வருவதற்குண்டான உத்தரவாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வரவுக்கு மீறிய செலவுகள், விலை உயர்ந்த பொருள்களை பத்திரமாக வைத்துக் கொள்வதும், புதிதாக அறிமுகமானவர்கள் பேச்சை நம்பி தேவையில்லாத முதலீடுகள் செய்து பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும், கொடுக்கல் வாங்கலில் மிக மிக நிதானத்துடன் இருப்பது, பல விதத்தில் நன்மைகள் அனுகூலங்கள், அடிவயிற்றிலிருந்து கழிவு பாதை வரை உள்ள ஒரு நோய் உபத்திரங்களுடைய வீரியங்கள் மிக மிக அதிகமாகலாம். எனவே அந்த விஷயத்தில் மிக கவனம், விரயங்களையும் தேக ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்து கொள்வது இன்றைக்கு கடமை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். கிரக சஞ்சாரங்கள் அற்புதமாக இருப்பதனால் எதற்கும் கவலை இல்லாமல் புது விஷயங்கள், பணத்தட்டுப்பாடு தீர்வது, எடுத்தேன் குழப்பத்தேன் என்ற இருந்த அமைப்புகள் நிவர்த்தி ஏற்படுவது, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், உத்தியோகத்தில் நல்ல மேன்மை, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, மேல் மக்களை சந்திப்பது, கடல் கடந்த பயணத்திற்கு உண்டான திட்டமிடாத பயணங்கள்லாம் அனுகூலத்தையும், அரசமைப்பில் புது பதவிகளுக்கு வருவதற்கு உண்டான நல்ல செய்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகம், தொழில் அமைப்பில் புதிதாக நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் காணப்படும். நீண்ட நாட்களாக சிக்கல் தண்டு கொண்டிருந்த விஷயங்கள் படிப்படியாக குறைவதை கண்கூடாக பார்க்கலாம். கண்களில் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரத்தில் உள்ளவர்கள் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பு, வியாபாரத்தில் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நல்ல சந்தோஷமும் நல்ல செய்தியும், குடும்பத்தாருடன் மீண்டு சேருவதற்குண்டான பிராயச்சித்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நிதானத்துடன் அனைத்து விஷயத்திலும் ஈடுபடுவது, பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனம், ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கை, எல்லோற்றையும் எனக்கு தெரியும் என்ற மமதையிலிருந்து வெளியில் வந்து விடுவது நன்மை தரும். நிதானத்துடன் யார் எதை சொன்னாலும் கேட்பது, அது உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்டாக இருந்தாலும் பொறுமையாக கேட்பது, பல விதத்தில் நன்மை, எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவதற்குண்டான உத்தரவாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம் என்பதற்குண்டான உத்தரவாதத்தை ஏற்படுத்தி தரும். எனவே மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. எல்லா விஷயத்திலும் அதை செய்யலாம் இதை செய்யலாம் என்று திட்டமிடாத செய்யக்கூடிய செயல்கள் தேவையில்லாத முதலீடுகளையும் தேவையில்லாத செலவினத்தையும் ஏற்படுத்திவிடும். அனாவசிய செலவுகளை தவிர்த்து கொண்டு குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் கூறுவதை தயவுசெய்து கேளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலம், அனுகூலங்கள், கணவன் மனைவி ஒற்றுமையில் இருக்கிற பிரச்சனைகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதற்குண்டான உத்தரவாதம், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் இந்த செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். திடீரென்ற வாக்குவாதத்தில் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மைகள். அதே சமயம் வெளிவட்டார உத்தியோகம், தொழில் அமைப்பில் அபிவிருத்திகள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் உள்ள துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் மட்டும் மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
யோகமும் அனுகூலங்களும், எடுத்த காரியத்தில் ஜெயம், தைரியம், தன்னம்பிக்கை, படிப்படியாக நல்ல முன்னேற்றம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் யாராவது தடங்கள் கொடுத்திருந்த அமைப்புகள் மாறி அவர்களே உங்களிடத்தில் வந்து நட்பு பாராட்டுவதற்குண்டான வர வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திவிடும். எதிர்பார்க்காத இடத்தில் இந்த நல்ல செய்தி. உங்களுடைய செல்வாக்கு உயர்வதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள், வங்கி கடன் போன்ற விஷயத்திற்கு ஒரு நல்ல தீர்வு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் கர்ப்பஸ்திரிகள், பிள்ளைகள் விஷயம், அடிவயிறு, பாதம் வரை உள்ள உறுப்புகள், தேக ஆரோக்கியத்தில் மட்டும் மிக மிக கவனம். மற்றபடி உத்தியோகம், தொழில் அமைப்பு, தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகளை குறைந்து அந்யோன்யம் அதிகரிப்பது, பெரிய அளவுக்கு இருந்த சிக்கல்கள் தீர்வது, வரவேண்டிய தஸ்தாவேஜுகள் வருவது, கடல் கடந்த நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதை கண்கூடாக பார்க்கலாம். புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுவதுடன் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற விஷயத்தில் இல்லாமல் சோம்பலிலிருந்து நீங்குவது, நீண்ட நாட்களாக மருந்து எடுத்து இருந்தவர்கள் கூட, அந்த சாதாரணமாக எல்லாற்றையும் விட்டு ஒதுக்கி இருந்தவர்கள் கூட எல்லோரோடும் மிங்கில் ஆவதற்கு உண்டான அனுகூலமான பிராப்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகள், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். உடன் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கும் சாதாரண வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அந்த விஷயத்தில் மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும். பயணங்கள் விஷயத்தில் உடைமைகள் களவு போவதற்கோ, ஞாபக மறதியால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுவதற்கோ, கடல் கடந்து தொலை தூரத்தில் பயணங்கள் இருப்பவர்கள் தஸ்தாவேஜுகளை களவு போவதற்கு மறந்து விடுவதற்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவது கவனத்தில் கொள்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். ஏற்றமான அமைப்பு, ஏற்றத்துக்கு செய்யக்கூடிய நல்ல காரியங்கள், தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படுவது, புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது, கடல் கடந்து நல்ல பேர் புகழ் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. எந்தவித பயணங்கள் வந்தாலும் அதை எடுத்துக்கொள்வது பல விதத்தில் உங்களுக்கு யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். விரைவிலே தடைபட்டிருந்த சுபகாரிய தடைகள் எல்லாம் படிப்படியாக சீரமைத்து ஒன்றன் பின் ஒன்றாக குடும்பத்தில் நல்ல செய்தி வருவதை கண்கூடாக பார்ப்பதற்குண்டான நல்ல காலகட்டங்கள் ஆரம்பித்து உள்ளது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் மட்டும் தென் தடவிய வார்த்தை சகல விதத்தில் ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. அதே சமயம் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ள மீன ராசிக்காரர்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள் காணப்படும். அதே போல் ஒத்த தலைவலி, சைனஸ் தொந்தரவு உள்ள மீனராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான நல்ல செய்தி. அதே சமயம் உங்களுடைய தொழில், உத்தியோகம், படிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாம் தடைகள் காணப்படவில்லை. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. புது பயணங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ஓகே வாஸ் இன்னைக்கு டெய்லி லைஃப்பில் இருக்கிற நிறைய டிஃப்ரெண்ட்டான அமேசிங்கான ஃபேக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரேன். நாளைக்கும் இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் இஸ் திவ்யா சைனிங் ஆஃப் வித் என்டர் டீம் ஆஃப் புதுமுது காலை. பாய். Thank you.